வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஃப்ரூட் சாலட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி தான், எல்லாருமே செய்யலாம் ஃப்ரூட் சாலட். தினமும் கொஞ்சம் கொஞ்சம் பழங்கள் நம்ம எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுவும் வெயில் காலத்தில் ரொம்ப நல்லது நமக்கு. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட் சாலட் பண்ணி நீங்கள் கொடுங்க. பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு மீடியம் சைஸ் ஆப்பிள் எடுத்து நான் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தோல் வேண்டாம்னு நினைக்கிறவங்க தோலை சீவிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு பவுல் எடுத்துகிட்டு அந்த பவுலில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை திராட்சை கொஞ்சம் எடுத்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது பச்சை திராட்சை கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால நான் கொஞ்சம் ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கருப்பு திராட்சை இருந்தால் கூட நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பப்பாளி பழம் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வாழைப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2 பழத்தையும் பவுலில் ஆட் பண்ணிடுறேன். பைனாப்பிளும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தர்பூசணி பழம் கொஞ்சம், நமக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் கிடைக்குதோ அதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சைஸ் மாதுளம் பழம் எடுத்து நான் உரிச்சு எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிடுறேன். நான் இந்த அளவுக்கு மட்டும்தான் ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். இன்னும் நம்ம நிறையா ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது மாம்பழம், கொய்யாப்பழம், ஸ்ட்ராபெரி, இது போல் உங்களுக்கு என்னென்ன பழம்லாம் கிடைக்குதோ அதெல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிடைச்ச பழம் வச்சு நீங்கள் ஃப்ரூட் சாலட் ரெடி பண்ணிக்கலாம். கண்ணாடி பவுல் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லா ஃப்ரூட்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம ஃப்ரூட் சாலடை நிறைய விதமாக நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ நான் 2 விதமாக ரெடி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் பாதி ஃப்ரூட் சாலடை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த பவுலில் நான் கொஞ்சம் தேன் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். வெறும் பழங்களை மட்டும் நம்ம சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அதை விட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கூடணும்னா தேன் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு நம்ம தேன் ஆட் பண்ணிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவங்களும் நல்லா ஸ்வீட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இது போல் நம்ம ஃப்ரூட் சாலடில் தேன் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா ரொம்பவே டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும். இப்போது மீதி இருக்கிற ஃப்ரூட் சாலடில் நான் சாட் மசாலா ஆட் பண்ண போகிறேன். சாட் மசாலா ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அது ரொம்ப ஸ்வீட்டாகவும், இது கொஞ்சம் வித்தியாசமான சுவையிலையும் இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. வேணும்னா நம்ம வெறும் மிளகுத்தூள் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு விதமான டேஸ்ட்டை கொடுக்கும். சாப்பிடும் பொழுது நல்லாயிருக்கும். நான் இப்போ 2 விதமான ஃப்ரூட் சாலட் ரெடி பண்ணேன். ஒன்று தேன் மிக்ஸ் பண்ணியும், இன்னொன்று சாட் மசாலா போட்டும். இந்த 2 விதமான ஃப்ரூட் சாலடில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.